Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 10th standard social science first midterm model question paper தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து previous year 2025 நடந்த question paper தான், model question paper revisionக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. overall marks 50 marks. ஸோ 1 marksக்கு தான் first preference நம்ம கொடுக்கணும். சோஷியலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லா பார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா லெசனில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை ஃபஸ்ட்டு தரவாக முடிச்சிடுங்க. ஓகேங்களா? 1 மார்க்கை கம்ப்ளீட் பண்ண பிறகு ஹிஸ்ட்ரி பார்ட்டில் இருக்கக்கூடிய மேப் பிளேஸஸும், அடுத்தது டைம்லைன் இருந்தால் டைம்லைன், தென் மூவிங் டு ஜியோகிரஃபியில் மேப் பிளேசஸ் அண்ட் தென் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் கம்பல்சரி ஒரு 5 மார்க், அதனால் அதை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்க கொஷின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தரோவாக முடிச்சிடுங்க. அதுக்கு அடுத்து ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ், ஏன்னா பிகாஸ் நம்ம சென்டம்ஸ் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கவர் பண்ணணும். அதுக்கடுத்து ஃபைனலாக நமக்கு மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், எதை படிச்சிருக்கோம், ஏதாவது விட்டுருக்குமா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ரிப்பீட்டடாக கேட்குற கொஷினும் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அடுத்து 2 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் எனி 5 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர் கொடுத்துருக்காங்க, ஹவு டிட் த கிரேட் டிப்ரெஷன் இம்பேக்ட், டாலர் இம்பீரியலிசம், பிரீஃப் நோட் ஆன் த ஐலாண்ட் குரூப் ஆஃப் லக்ஷத்வீப், நெக்ஸ்ட் நேம் த ஏரியாஸ் விச் ரிசீவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால், கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா, பெர் கேபிட்டா இன்கம். இதில் நமக்கு வந்து கம்பல்சரி கொஷின் கொடுக்கல. ஸோ சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அகெயின் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நமக்கு 2 மார்க்கில் கேட்குறாங்க, 5 மார்க்கில் கேட்குறாங்க. அதனால் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் தரோவாக படிச்சிருங்க. பிகாஸ் அதை நம்ம பெரிய கொஷின்ஸை 5 மார்க்கில் அந்த மாதிரி கேட்கும்போது ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் அதை அட்டன் பண்ணி. அதனால் ஃபஸ்ட்டு 1 மார்க்கை முடிச்சிருங்க. அதே மாதிரி கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷ் கம்பல்சரி வருதுன்னும் போது அந்த ஒரு 3 யூனிட்ஸ் தான், அந்த 3 யூனிட்ஸில் இருக்க டிஸ்டிங்விஷ் பிட்வீனை வந்து ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ரோமன் நம்பர் 4th பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 மார்க் கொஷின். டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் நமக்கு, ஏன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேயே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் அந்த மாதிரியும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இருக்க கொஷினை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை லீக் ஆஃப் நேஷன்ஸ், டிவிஷன்ஸ் ஆஃப் நார்தர்ன் மவுண்டெயின்ஸ், ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன், salient features of the Constitution of India, methods of calculating gross domestic product and explain its types கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு மேப் பிளேசஸை 2 கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு மேப்பில் வந்து ஃபாலோயிங் பிளேசஸ்ஸு அண்ட் தென் இந்தியா மேப்லேயும் பிளேசஸ் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மேப் பிளேசஸ், இம்பார்ட்டன்ட் மேப் பிளேசஸ் வந்து செப்பரேட்டாக எல்லா கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய மேப் பிளேசஸ் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே உங்களால் மார்க் பண்ண முடியுதா அப்படின்றத ஒரு ரிவிஷன் கொடுத்துருங்க. பிகாஸ் இன்றைக்கி கேட்கக்கூடிய கொஷின் நாளைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட்டமில் கேட்கக்கூடிய கொஷின் பேப்பரில் அந்த பிளேசஸ் வந்ததுனாலும் ஈஸியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். இது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுற அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனே அப்டேட் ஆகும் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.